டிவார் தோழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நீட் தேர்வை ஒட்டி 2 விதமான விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. ஒன்று நீட் தேர்வுக்கு எதிரான வாதங்கள் எல்லாமே மாணவர்களுடைய கல்வி நலனுக்கு எதிரான வாதங்கள் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு தரப்பில் திமுக தன்னுடைய ப்ராமிஸை நிறைவேற்றலை அப்படிங்கிற 2 விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ரெண்டுத்துக்கான உண்மை என்ன, அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, நீட் வேணும் அப்படிங்கிற ஆதரவாளர்கள், நீட் ஆதரவு தரப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பாஜக மற்றும் சங்கிகள் தரப்பு, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க, நீட் வந்ததால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கோடி கோடி ரூபாய் செலவு பண்ணி படித்த சூழல் மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையானு பார்க்கணும். நீட்டுக்கு முன்னாடி என்ன சூழல் இருந்துச்சு? அரசு மருத்துவ கல்லூரிகளில் இடங்கள் இருக்கும், தனியார் கல்லூரிகளில் அரசுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீத இடங்கள் இருக்கும், மிச்ச இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அப்புறம் தனியார் பல்கலைக்கழகங்களுடைய சீட்டு. அப்போ 2 வகையாக சீட்டை பிரிக்கலாம். ஒன்று அரசனுடைய சீட்டு, இன்னொன்று ப்ரைவேட் சீட்டு. இந்த அரசனுடைய சீட்டுக்கு அதிகமான மார்க் எடுத்த மாணவர்கள், +2ல் அதிகமான ரேங்க் எடுத்த மாணவர்கள் கட் ஆஃப் பேசிஸில் போயிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் சீட்ஸுக்கு பாஸ் பண்ணியிருந்தால் போகிறோம், உங்ககிட்ட டொனேஷன் கொடுக்கறதுக்கோ அல்லது அதிகமாக செலவு பண்ண முடிஞ்சாலோ நீங்கள் அந்த சீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற சூழல் முன்னாடி இருந்துச்சு. இன்றைக்கி நீட் வந்த பிறகு என்ன ஆயிருக்கு, நீட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா போதும், அதிகமான மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா, டாப் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, டாப் ரேங்க் எடுத்திருக்கீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு இடங்களில் போய் சீட் வாங்கிடலாம். குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கீங்க ஆனால் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை விட அதிகமாக எடுத்த ஒருத்தனுக்கு கிடைக்காத சீட்டு உங்களுக்கு அதிகமாக பணம் கொடுத்தா கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் நீட்டில் ஒரு 300 மார்க் எடுக்கிறேன் அல்லது 250 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா எனக்கு சீட்டு கிடைக்காது. நீட்டில் 150 170 மார்க் எடுக்கிற ஒருத்தனுக்கு அதிகமான காசு இருக்குமானால் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ ஏற்கனவே என்ன நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமை தான் இங்கே கண்டினியூ ஆகுது. ஆக நீட் தேர்வு இந்த லஞ்ச லாவண்யத்தை ஒழித்தது அப்படிங்கிறதுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. மாறாக முன்னாடியாவது அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இடங்களுக்கு போகிறவங்க மட்டும்தான் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு போகிற குழந்தைங்க மார்க் எடுத்தால் போதுங்கிற நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி நீட் பாஸ் பண்ணணுங்கிற அந்த கம்பல்ஷனில் எல்லா குழந்தைகளுமே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கோச்சிங் போயே ஆக வேண்டும் என்கிற ஒரு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோச்சிங்க்கு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபான்னு 10 லட்ச ரூபா செலவு பண்ணால் தான் நீங்கள் நீட்டே கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட 100 சீட் இருந்துச்சுன்னா 75 சீட்டு வரைக்கும் எந்த விதமான பணமும் செலவு பண்ணாமல் முன்பு படித்து கொண்டிருந்தார்கள். இப்போது 100 சீட்டுமே குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நீட் வந்த பிறகு எக்ஸ்பெண்டிச்சர், குழந்தைகளுடைய கல்வி செலவு, கல்விக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய செலவு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, நீட் குவாலிட்டியை உறுதி பண்ணுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. 2 விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீட் குவாலிட்டியை உறுதி பண்ணுது அப்படின்னா, நீட் பிஜி டாக்டர்ஸ், அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி எம்எஸ் போகக்கூடிய டாக்டர்ஸ்க்கு இந்த கடந்த ஆண்டு நீட்டில் அவங்க 0%, அதாவது -16 -50 அப்படி மைனஸ் மார்க் எடுத்திருந்தாலும் அவங்க எலிஜிபிள், அவங்கள்ட்ட காசு இருந்துச்சுன்னா போய் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி படிக்க முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. நீட் வருவதற்கு முன்பு இப்போ இவங்கெல்லாம் நீட் மூலமாக யூஜி எழுதி எம்பிபிஎஸ் படித்து தேர்வானவங்க. இவங்களுடைய குவாலிட்டி அசஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் மார்க் வச்சாலும் நீ பாஸ்ன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் நீட் வருவதற்கு முன்பு நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரிகளில், நம்முடைய அரசு கோட்டாக்களில், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய +2 மார்க்கை வச்சு மருத்துவம் படிச்சுட்டு பிஜி படிக்க போனவங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் குறைந்தபட்சமாக 50% வரைக்கும் மார்க் எடுத்தால் தான் சீட்டுங்கிற நிலைமை இருந்துச்சு. அப்போ அவங்க இருந்தபோது இருந்த குவாலிட்டியை விட இன்றைக்கி குவாலிட்டி குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, நம்ம கட் ஆஃப் பேசிஸில் தான் நமக்கு நம்முடைய பழைய எம்பிபிஎஸ் இடங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த கட் ஆஃபில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 பாடங்கள்லையும் 100க்கு 100 எடுத்த மாணவர்களுக்கு தான் அதிகபட்ச இடமே கிடச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த 3ல் நீங்கள் ஏதாவது ஒன்றில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போகிறோம், பாக்கி 2ல் நீங்கள் பர்ஃபார்மே பண்ணலைன்னா கூட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட்டுட்டு பயாலஜியில் மட்டும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீங்கள் சீட் வாங்கிடலாம். இல்லை பயாலஜி விட்டுட்டீங்க, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட காசு இருக்குது, பாஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா சீட் வாங்கிட முடியும். அதிகமான மதிப்பெண் எடுத்தால் தான் சீட்டுங்கிற நிலைமை நீட்லேயும் கிடையாது. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அப்போ குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறேன் அப்படிங்கிற அவங்களுடைய வாதமும் தவறாக போய்விட்டது. இது 2. 3வது முக்கியமான விஷயம்,
இவங்க வந்து தனியார் கல்லூரிகள் அல்லது தனியார் மருத்துவ மனைகள் அல்லது தனியார் தான் வந்து இந்த நீட் விலக்குக்காக போராடுறாங்க, அவங்களுடைய லாபத்திற்காக அல்லது அவங்களுடைய பணத்துக்காகத்தான் இந்த போராட்டமே நடக்குது அப்படின்னு ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசு, அது அதிமுக காலத்திலும் சரி இப்போதும் சரி, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய நீட் விலக்கு மசோதாக்கள் அப்படிங்கிறது 2 மசோதா. ஒன்று யூஜிக்கான விலக்கு மசோதா, இன்னொன்று பிஜிக்கான விலக்கு மசோதா. இது ரெண்டுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கும் தனியாரில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் மட்டும்தான். மற்றபடி தனியார் கல்லூரிகளுக்கோ தனியார் பல்கலைக்கழகங்களுக்கோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கோ தமிழ்நாடு அரசு நீட் விலக்கு கேட்கவில்லை. நீட் விலக்கு என்பது தமிழ்நாடு அரசினுடைய சீட்டுக்கு, அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் உள்ள சீட்டாக இருக்கும், இல்லைனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சீட்டு ப்ரைவேட்டில் உள்ள கவர்மெண்ட் சீட்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும்தான் நம்ம விலக்கு கேட்கிறோமே தவிர ஆல் இண்டியா கோட்டாவுக்கோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கோ இங்கே இருக்க ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கோ அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சீட்ஸுக்கோ விலக்கு கேட்கப்படவில்லை. அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு அரசு கல்லூரி தன்னுடைய சொந்த நிதியில் மாநில அரசு நடத்தக்கூடிய ஒரு கல்லூரிக்கு அவங்க எதை வச்சு அவங்கள உள்ள விடணும், எந்த மார்க்கை வச்சு குழந்தைகளை சேர்க்கணுங்கிற உரிமையை மாநிலம் தான் வச்சிருக்கணுங்கிற அந்த மாநில உரிமை சார்ந்தது மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை தானே தவிர இதில் தனியார் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அடுத்தது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் வந்து பெரிய அளவில் உதவி இருக்கு அப்படிங்கிற ஒரு பொய்யான வாதத்தை திரும்ப 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 வச்சுட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் நீட்னால தான் உள்ளே வந்தாங்களான்னா இல்லை. நீட் இல்லைன்னாலும் இந்த 7.5% ரிசர்வேஷனை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதே அளவுக்கான மாணவர் எண்ணிக்கை வந்திருக்கும். கலையரசன் கமிட்டி அமைக்கப்பட்ட போது அந்த கமிட்டி 10% அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த 10 யாருனுடைய இதுவுமே இல்லாமல் ஆலோசனையுமே இல்லாமல் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி 7.5% குறைத்தார். அதையும் கூட இவங்க வந்து ஆளுநர் கையொப்பமிட மறுத்த போது திமுக போராட்டம் நடத்தியது. ஜிஓ போடுங்கன்னு திமுகவினுடைய எம்பி மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் அரசுக்கு ஆலோசனை சொன்னார். அதன் பிறகு அவங்க ஜிஓ போட முன் வந்தாங்க. அப்புறம் ஆளுநர் கையெழுத்து போட்டு அந்த 7.5% இடஒதுக்கீடுங்கிறது சட்டமானுச்சு. அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி அதனுடைய சட்ட உரிமையை பாதுகாத்து நிலைநாட்டியது திமுக அரசு. அப்போ இந்த 7.5 ரிசர்வேஷனால தான் அரசு பள்ளி மாணவர்கள் உள்ள வராங்களே தவிர நீட்டுனால் வரவில்லை. நீட்டிற்கும் அரசு பள்ளி மாணவர்கள் உள்ள வருவதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது 7.5%க்கானது. அப்போ இந்த நீட் இல்லாமல் 7.5% இருந்தாலும் அந்த சூழல் ஏற்பட்டிருக்கும். இப்படி தொடர்ந்து நீட் தொடர்பாக இவர்கள் வைத்து வரக்கூடிய வாதங்கள் எல்லாமே ஒரு கார்ப்பரேட் நலன் சார்ந்த வாதங்களாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நீட் கோச்சிங் இண்டஸ்ட்ரி, நீட் கோச்சிங் ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் உருவாகிட்டே வருகிறது. அதனுடைய மார்க்கெட் வேல்யூங்கிறது அபரிவிதமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த சூழலில் நீட்டிற்கு எதிரான போராட்டங்கள் அப்படிங்கிறது ஏழை மாணவர்களுக்கான போராட்டம், மகளிர் மாணவர்களுக்கான போராட்டம், ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கான போராட்டம், பட்டியலின பழங்குடியின ஓபிசி நலனுக்கான போராட்டம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீட்டினுடைய கெடுபிடிகளே ஒரு உளவியல் தாக்குதலுக்கு இணையானது. சமீபத்தில் வந்து ஒரு பெண் குழந்தை வந்து அவங்களுடைய நேச்சுரல் அல்லது ஹெல்த் இஷ்யூக்காக டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட போது போன ஆண்டு அது நிராகரிக்கப்பட்டு அந்த மாணவி வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கு பிறகு அவங்க நிவாரணம் பெற்றாங்க. நான் டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதுவதற்கு அனுமதியை பெறலாம் அப்படின்ட்டு. இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு ஹியூமனிட்டி கிரவுண்டில் ஒரு மனிதநேயத்தோடு அணுகக்கூடிய யாராக இருந்தாலும் இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஆனாலும் அவ்வளவு கெடுபிடிகள், தாலியை அவிழ்க்க சொல்வதிலிருந்து எல்லாவற்றையும் அவிழ்க்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு மோசமான ஒரு தேர்வாக இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வட இந்தியாவில் லீக் ஆகுது, தேர்வு தாள்கள் லீக் ஆகுது, அதன் மூலமாக காப்பி அடிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீட்டுக்கு மட்டும் ஏன் இந்த உளவியல் தாக்குதல் நடத்தப்படுகிறது, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத யோசிச்சோம்னா நீட் யாருக்கு எதிரானது அப்படிங்கிறது புரியும். நீட் என்பது ஏழைகளுக்கு எதிரானது. ஆண்கள் பெண்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கு எதிரானது. கிராமப்புறம் நகர்ப்புறம்னு பார்த்தீங்கன்னா அது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது. முன்னேறிய சாதியை சேர்ந்தவர்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அது ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரானது. இந்த மாதிரி எல்லா வகையிலான இன்இக்வாலிட்டிலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நீட் தேர்வை ஒழிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். நன்றி, வணக்கம்.